டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுவதற்குரிய காரணம் என்ன, அதற்கு நம்ம என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். சிறுநீரக செயலிழப்புக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, யூஸ்வலா கிட்னி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நமக்கு இருக்கா இல்லைன்னா கால் வீங்கும், முகம் வீங்கும், அப்படி இருந்தாதான் கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனா நிறைய பேருக்கு ஈவன் சீரம் கிரியாட்டனின் 8-9 இருக்கும். ஆனா சிம்டமேட்டிக்கா இருப்பாங்க, எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. கால் வீக்கம் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது, முகவீக்கம் எதுவுமே ஏற்படாது. ரொம்ப அனிமிக்கா இருப்பாங்க, ரத்தச்சோகையா இருக்கும். அப்ப பார்க்கும் பொழுதுதான் அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் சாப்பிட முடியல, ஒரு மாதிரி வாந்தி வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பதான் தெரியும் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறது. சில பேர் மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துலதான் தெரியும் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சிறுநீரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உடலில் இருந்து கழிவுகளை வெளித்தள்ளுவதுல முக்கிய பங்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல ரத்தத்தின் அளவை சீரா வச்சுக்கிறதுக்கும், உப்பை சீரா வச்சுக்கிறதுக்கும், பிபியை சீரா வச்சுக்கிறதுக்கும், இது மாதிரி பல ஃபங்க்ஷன்ஸை என்ன பண்ணுது அப்படின்னா கிட்னி செய்யுது. இந்த கிட்னி அப்படிங்கிறது வடிகட்டுறதுக்காக நிறைய நெஃப்ரான்ஸ் அப்படிங்கக்கூடிய செல்கள் இருக்கு. இதுதான் வடிகட்ட ஆரம்பிக்கும். இது ஒவ்வொரு நிலையிலும் கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகும் பொழுது கிட்னியோட வடிகட்டும் திறன் குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு கல்லீரல்ல பாத்தீங்கன்னா ஹெப்படோசைட்ஸ் அப்படிங்கிற செல்கள் இருக்கு. இது அழிந்து போனாலும் நம்ம என்ன செய்யலாம், புதுப்பிக்கலாம். அதனாலதான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஒருத்தர் லிவர் முடிஞ்ச அளவு தன்னை ரிப்பேர் பண்ணிக்க பார்க்கும். ஒரு முடியாத லெவல்ல தான் பாத்தீங்கன்னா லிவர் டேமேஜ் இருக்கும். யூஸ்வலா இப்போ லிவர் டேமேஜ் ஆனவங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றவங்க, அந்த டோனார் யாரு கொடுத்தாங்களோ அவங்க கொடுத்தாலும் அவங்களுடைய லிவர் வளரக்கூடிய திறன் அதனாலதான் இருக்கும். ஆனா சிறுநீரகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நெஃப்ரான் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா டேமேஜ் ஆனதுதான். நம்ம என்னதான் செஞ்சாலும் திருப்பி புதுப்பிக்க முடியாது. இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸை வச்சுதான் என்ன பண்ண முடியும்னா நம்ம கிட்னி ஃபில்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுவும் ஒரு ஸ்டேஜ்ல முடியலன்னா தான், அதனாலதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கக்கூடிய விஷயத்துக்கு கிட்னியை மாற்று கிட்னிக்கு எதிர்பார்த்து இருப்பாங்க. சரி, ஏன் இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஸ்வலா கிரானிக்கா நமக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது சிறுநீரக தொற்று இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன செய்வோம், ஒரு தடவை டாக்டர் ஏதோ ஃபீவர் அந்த மாதிரி வந்திருக்கும், போய் பார்க்கறப்பதான் நமக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்தது தெரியும். டாக்டர்கிட்ட போவோம், டாக்டர் மருந்து கொடுப்பாங்க, நார்மல் ஆகும். அப்புறம் திருப்பி நம்ம என்ன காரணங்களால யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னு ஆராயாதப்ப, அதுக்கு நம்ம தக்க ஒரு தீர்வு தேடாதப்ப திருப்பி ஒரு தடவை இன்ஃபெக்ஷன் வரும். ஆனா இந்த தடவை நம்ம பல பேர் மருத்துவர்கிட்ட போக மாட்டோம். அவர் முன்னாடி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை வச்சு நம்மளே மெடிக்கல் ஷாப்ஸ்ல மருந்துகள் வாங்கி சாப்பிடுவோம். கொஞ்சம் சப்சைட் ஆகும். அப்புறம் ரெக்கரண்டா இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி திரும்ப திரும்ப யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அதை நம்ம சரியா கையாளலைன்னு வச்சுக்கோங்களேன். கையாளலைன்னா நமக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும். இந்த மாதிரி சிறுநீரக கற்கள் நம்ம என்ன பண்ணுவோம், சிறுநீரக கற்கள் வந்தா வலி ஏற்படும். வலி ஏற்பட்டதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டாக்டரை போய் பார்ப்போம், ஸ்கேன் எடுப்பாங்க, சிறுநீரக கல் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மருந்துகள் கொடுப்பாங்க. அப்புறம் நமக்கு பெயின் சப்சைட் ஆகும். ஆனா சிறுநீரக கற்கள் முழுவதுமா நீங்கிருச்சா அப்படின்னு நம்ம பல பேர் ரீஸ்கேன் பண்ணி பாக்குறது இல்ல. ஏதோ ட்ரிப்ஸ் போட்டாங்க, இல்ல ஒரு கல்லு வந்தது அப்படின்னு அப்படியே விட்டுறது. அப்ப மேலும் மேலும் சிறுநீரக கற்கள் அதிகமாக ஏற்படும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது சிறுநீரக செயல் இழப்பை ஏற்படுத்தும். இல்ல சில பேர் சர்ஜரி பண்ணி கூட எடுத்திருப்பாங்க, ஆனா திருப்பி வராமல் இருக்கா அப்படிங்கறத அவங்க உறுதிப்படுத்திக்க மாட்டாங்க. ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமோ, ஒரு 7 மந்த்ஸ், இல்ல வருடத்திற்கு ஒரு முறை ஸ்கேனாவது எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்க்கறதுல அப்ப திருப்பி சிறுநீரக கற்கள் வந்திருக்கலாம், ஏசிம்டமேட்டிக்கா இருக்கலாம். அதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு சிறுநீரக செயல் இழப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அதை நம்ம ப்ராப்பரா பார்க்கணும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பரம்பரையா கிட்னி ஃபெயிலியருங்குவாங்க. ஏன் பரம்பரையா கிட்னி ஃபெயிலியர் இருக்கு அப்படின்னா, பாலிசிஸ்டிக் கிட்னி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. அதாவது கிட்னில நிறைய நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆகும். இது யூஸ்வலா பரம்பரை ரீதியா வரும். சிம்பிள் சிஸ்ட் இல்லாம நிறைய நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆகுறது. அப்ப எங்க குடும்பத்துல இப்படி சிறுநீரக செயலிழப்பு இருக்கு அப்படிங்கிற ஹிஸ்டரி இருந்ததுன்னா அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் பீரியாடிக்கா ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துக்கிறது நல்லது, நமக்கு சிறுநீரக செயலிழப்பு இருக்கா அப்படின்னு.
அடுத்து 4வது முக்கியமான காரணம்னா தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக மருந்து மாத்திரை சாப்பிடுறது, குறிப்பாக வலி நிவாரண மாத்திரைகள் சாப்பிடுறது. இந்த மாதிரி சாப்பிட்டாலும் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும். இதையெல்லாம் இல்லாமல் ஒரு ரகம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம். நமக்கு ஏதாவது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கலாம். அதை தொடர்ந்து அதே மாதிரி அந்த ஆட்டோ இம்யூன் தன்னுடல் தாக்குநோய் சிறுநீரகத்தை தாக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கும். இவங்களுக்கு தான் டக்குன்னு எடுத்த உடனே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கை கால் முகம் வீங்க ஆரம்பிக்கும். ஸோ இவர்களுக்கு என்ன அப்படின்னா மேஜரா ஸ்டீராய்ட்ஸ் தான் ட்ரீட்மெண்ட்டாவே போகும். அதனால என்ன காரணங்களால இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சிறுநீரக செயலிழப்பு இருக்குங்கிறது எப்படி டாக்டர் நான் ஒரு லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவோம், கிரியாட்டினின் பார்ப்போம், யூரியா பார்ப்போம். கிரியாட்டினின் யூஸ்வலா சில பேருக்கு 0.9 இருக்கும். ஆனா அவங்களோட எஸ்டிமேட்டட் கிளாமருலர் ஃபில்ட்ரேஷன், அதாவது அங்க நெஃப்ரான் இருந்தது பாத்தீங்களா, இதெல்லாம் எவ்வளவு அளவுக்கு கிட்னி வடிகட்டுதுன்னு பார்க்கணும். இது சராசரியாக ஒரு மனிதனுக்கு குறைந்தபட்சம் 90 ml இருக்கணும். 110 120 எல்லாம் இருந்தால் நல்லது. ஆனா அதையும் தாண்டி 90 தாண்டி குறைஞ்சு 60க்கு வர்றதுக்குள்ள முழிச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஈஸியா ரிவர்ஸ் பண்ணி வரலாம். 60க்கு கீழே வந்துருச்சுன்னா நம்ம கிட்னி ஃபெயிலியருக்குள்ள அடி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால நம்ம இஜிஎஃப்ஆர் எவ்வளோ இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். வெறும் கிரியாட்டினினை வச்சு மற்றும் முடிவு பண்ணக்கூடாது. இன்னும் சிலருக்கு இந்த இஜிஎஃப்ஆர் கிரியாட்டினுக்கு முன்னாடி எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ ஆல்புமின், குறிப்பாக நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு, அதாவது இவர்களுக்கு என்ன அப்படின்னா யூரின்ல புரதம் அதிகமாக வெளியேறும். அப்ப யூரின்ல புரோட்டீன் பார்க்கறத விட யூரின்ல மைக்ரோ ஆல்புமின், ஸ்பாட் மைக்ரோ ஆல்புமின் அப்படிங்கிறத பார்க்கணும். இது ரொம்ப தெளிவாக நமக்கு சிறுநீர் பிரச்சனை வந்துடுமா அப்படிங்கிறத, இல்ல வர்ற மாதிரி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 30க்கு கீழே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, 30க்கு மேல இருந்ததுன்னா நம்ம விழித்து கொள்ளணும்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய காரணங்கள். வந்துருச்சா, நமக்கு சிறுநீரக செயலிழப்பு இருக்கா அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். சிகிச்சை முறை அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு மருத்துவ முறைகளும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நவீன மருத்துவ முறைகள்ல டயாலிசிஸ் இருக்கும். யூஸ்வலா அவங்க பாத்தீங்கன்னா தண்ணீர் இவ்வளவுதான் எடுக்கணும்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அதிக அளவு தண்ணீர் எடுத்தோம்னா அதை கிட்னி ஃபில்டர் பண்ண முடியாதபடி கடினப்படும் அப்படின்னு. பட் நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல மருத்துவர்கள் பெருசாக தண்ணீரை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டோம். என்ன காரணம்னா அதை ப்ராப்பரா ஃபில்டர் பண்ணி வெளியே தள்ளுவதற்கு அற்புதமான மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு, நிறைய இருக்கு. நெருஞ்சில், நீர்முள்ளி போன்ற மருந்துகள், ஈவன் சோம்பு கூட நல்ல பலன் தரும். அது மாதிரி மூக்கிரட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமாக கொடியா குப்பைகள்ல ஓடும். அவ்வளவு அற்புதமான மருந்து. நம்ம அதோட அருமை தெரியறதே கிடையாது. சோ அந்த மாதிரி நிறைய அற்புதமான மருந்துகள். அது மாதிரி சிறுகண் பீலை, நம்ம பூன்னு சொல்லுவாங்க. சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காப்பு கட்டுறதுக்காக போடுவாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். துத்தி, இந்த மாதிரி நிறைய அற்புதமான மருந்துகள் இருக்கு. ஸோ அந்த ஒரு கான்பிடென்ட்ல தான் என்ன அப்படின்னா நம்ம பாரம்பரிய மருந்துகள் எடுக்கிறவங்க நாங்க மருத்துவர்கள் இவ்வளோ தண்ணீர் தான் குடிக்கணும், இவ்வளோ எம்எல் தான் குடிக்கணும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டோம். மாற்றா என்ன அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடியதை கரெக்டா ஃபில்டர் பண்ணி வரும் அப்படின்னா. ஸோ அது மாதிரி பாரம்பரிய மருந்துகள் எடுக்கும் பொழுது இஜிஎஃப்ஆரையும் நம்ம பீரியாடிக்கா பார்ப்போம், எந்த அளவுக்கு கிட்னி ஃபில்ட்ரேஷன் ஆகுது அப்படின்னு. பட் இதெல்லாம் எடுக்கும் பொழுதும் நம்ம உணவு முறையை கரெக்டா எடுக்கணும். என்ன காரணம்னா இன்னைக்கு சில மருத்துவ முறைகள்ல என்ன பண்றாங்கன்னா, குறிப்பாக டயாலிசிஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு தப்பான வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா, நீங்க டயாலிசிஸ் பண்றீங்களா, நீங்க டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கப்பயே சமோசா சாப்பிடலாம், வடை சாப்பிடலாம், பஜ்ஜி சாப்பிடலாம், அதனால ஒன்றும் கிடையாது. ஏன்னா மக்களுக்கு என்ன ஒரு கடினத்துவம்னா வாயை கட்டுப்படுத்த சொன்னாதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இதையும் பண்ணி இது பண்ணா அவங்க அது ஒரு தவறான விஷயமா எடுத்துக்குவாங்க. ஆனா இந்த டயாலிசிஸ் பண்றவங்க எல்லாம் நம்ம உற்று நோக்கணும்னா ஆரம்ப காலகட்டத்துல வாரத்துக்கு ஒரு முறை டயாலிசிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 2 நாட்கள், அடுத்து ஆல்டர்னேட் டேஸ் டயாலிசிஸ் பண்ணுவாங்க. டயாலிசிஸ் பண்ணிட்டு வந்தோடனே நல்லா இருக்கும், வீக்கம் எதுவும் இல்லாமல் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 6வது நாள் இருந்தது 5வது நாளா குறையும், 4, 3ன்னு சொல்லி டயாலிசிஸ் பண்ண அருகாமையிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணிட்டு வந்திருப்பாங்க. மறுநாள் காலையிலேயே கால் வயிறு வீங்கிரும், மூச்சு விட முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஃபர்தரா ஃபோர்ஸ்ஃபுல்லா கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாவே அடுத்து அவங்களுக்கு அந்த நீர் அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும், மூச்சு விட முடியாதபடி கடினத்துவம் ஏற்படும், அனிமிக்கா ஆவாங்க. சில பேர்லாம் இன்ஜெக்ஷன் போனோம்.
ஆனா நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகளை இந்த சித்தர்கள் கொடுத்தது என்ன அப்படின்னா இந்த அனிமிக் கண்டிஷன்ஸ் வராது, அவங்களோட ஃபில்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், டைஜஷனும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி இந்த சிறுநீரக செயலிழப்பு இருக்கிறவங்க புரதம் சார்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு. ஏன்னா எல்லோருக்கும் என்ன ஆகும்னா கிட்னில வந்து புரதம் வந்து வெளியேறும். அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிலர் வந்து நிறைய நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் எடுக்கிறவங்களே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க வந்து புரதம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஏன்னா புரதம் வெளியாகுது. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம உடம்பு அதை மெட்டபாலிசம் பண்ண முடியல, அதுதான் பெரும் தவறு, கஷ்டமா இருக்கு. நீங்க புரதம் எடுத்தாலும் அதை மெட்டபாலிசம் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி எக்ஸ்கிரீட் பண்றது அடிஷனல் ஒரு ஒரு பேர்டனா தான் வந்து கிட்னிக்கு இருக்கும். ஸோ அப்ப சிறுநீரக செயலிழப்பு இருப்பவர்கள் புரதத்தை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுதான் நல்லது. இருக்கக்கூடிய புரதம் டேமேஜ் ஆகாம நம்ம பார்த்துக்கிட்டாலே அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால புரதத்துல வந்து நம்ம கொஞ்சம் அக்கறை தான் எடுத்துக்கணும். நான் முட்டை சாப்பிட்றேன் அப்படின்னு இது பண்ணோம்னா உங்களுக்கு புரதம் இருக்கும், ஆனா இங்க அதிகமா வெளியேறும், கிட்னி இன்னமும் அதிகமா நெஃப்ரான் டேமேஜ் ஆகி இது பண்ணும். அப்ப என்ன ஒரு அற்புதமான ஒரு நார்மலா எந்த முறை எடுத்தாலும் நம்ம ஒரு குடிநீர் வீட்டுல வந்து எடுத்துக்கலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூக்கிரட்டை குடிநீர். சோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா மூக்கிரட்டை ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கணும். அதனுடன் ஒரு சிறுகன் பீலை சமூலம்னு சொல்லுவாங்க, ஃபுல் பிளான்ட்டையும் அதோட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிச்சு வந்து போட்டுறணும். போட்டுட்டு துத்தி இலை இருக்கு பாத்தீங்களா, ஒரு 2 இலை இதெல்லாம் போட்டு நல்லா பிச்சு போட்டுட்டு அதனுடன் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மிளகு சீரகம் பூண்டு போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணணும். ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊத்தி பாயில் பண்ணி 1 டம்ளரா வந்தோடனே ஃபில்டர் பண்ணிட்டு அதனுடன் என்ன அப்படின்னா கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து வந்து எடுத்துக்கணும், ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். டாக்டர் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது நிறைய பேர் சில மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நீங்க வந்து கிட்னி ஃபெயிலியரா மூலிகை மருந்துகள் எடுக்காதீங்க, ஏன்னா அதுல வந்து பொட்டாசியம் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இங்க நம்ம என்ன எடுக்கிறோம்னா டிகாஷனா எடுக்கிறோம். ஸோ மருந்துகள் ஆனாலும் நம்ம ஃபார்முலா அதற்கேற்றவாறு தான் வந்து ப்ராசஸ் பண்ணி வச்சிருப்போம். அப்படியே அரைச்சி எடுத்தாதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பொட்டாசியம் கண்டென்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வந்து பிளேமை நம்ம பாரம்பரிய மருந்துகள் மீது சொல்றனால நம்ம நார்மலாவே வந்து லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கும் நம்ம கோஆப்ரேட் பண்ணி தான் பார்க்குறோம். நம்ம மெடிசின் எடுக்கும் பொழுது இஜிஎஃப்ஆர் இம்ப்ரூவ் ஆகணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்ஸ் சோடியம் பொட்டாசியம் குளோரின் பைகார்பனேட். இந்த பைகார்பனேட் பல பேர் வந்து பார்க்கறதே கிடையாது. இந்த பைகார்பனேட் எதற்கு முக்கியம் அப்படின்னா இந்த சோடியம் பொட்டாசியம் குளோரினை விட நம்ம சிறுநீரகம் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுது, குறிப்பாக சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா இந்த பைகார்பனேட்டை பார்க்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுவும் இந்த எலக்ட்ரோலைட் சீரா இருக்கும், புரோட்டீன் வந்து வெளியேறுவது குறையும், காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது, அனிமிக் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா மெடிசன்ஸ் அந்த ட்ரக்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அதனால பொட்டாசியம் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கடுத்து ரணக்கல்லி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இன்னைக்கு மக்களிடையே நிறைய அவேர்னஸ் இருக்கு. அந்த இலையோட ஒரு சின்ன துண்டை கொண்டு வந்து வச்சோம்னா கூட செடி வந்து இருக்கும். ஸோ இந்த ரணக்கல்லியை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சில பேர் இந்த ரணக்கல்லியை அப்படியே சாப்பிடலாம், அரைச்சு சாரா எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறத விட ரணக்கல்லியையும் நம்ம கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி டிகாஷனா எடுத்தோம் அப்படின்னா நல்ல இம்ப்ரூவ் ஆகும். பட் இதெல்லாம் எடுக்கும் பொழுது நீங்க ஒரு மருத்துவர் மேற்பார்வையில் எடுக்கணும். நீங்களா எடுத்துட்டு நாளைக்கு வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்ததுன்னா மருத்துவத்தின் மீதும் மருத்துவர்களின் மீதும் வந்து நம்ம வந்து பழி போடுவது தேவையில்லாத ஒரு விஷயம். ஒரு டாக்டரோட உங்க குடும்ப சித்த மருத்துவர்களிடமோ இல்ல ஆயுர்வேத மருத்துவர்களிடமோ இந்த மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்காங்க, இதை நான் எடுக்கலாமா, எவ்வளவு அளவு எடுக்கலாம், எந்த அளவுக்கு எனக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ புரோட்டீனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், இந்த டிகாஷன்ஸை வந்து எடுக்கணும். அடுத்து உணவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா புரோட்டீன் வேணும்னு நிறைய நட்ஸ் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஸோ இந்த கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்ஸ் அப்படின்னா ஒன்னே ஒன்று வால்நட் தான். ஸோ அந்த வால்நட் எவ்வளோ எடுக்கலாம்னா ஒரு வால்நட் எடுக்கிறதுனால பெருசா எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து காஃபி டீயை கூட பெரிதளவுல வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அவங்களுக்கு எடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் கொய்யாப்பழம்லாம் எடுக்கக்கூடாது, ஏன்னா கொய்யாப்பழத்துல அதிக அளவு பொட்டாசியம் இருக்கும். ஸோ அப்ப மாதுளை அன்னாச்சி பழம் அதே மாதிரி பேரிக்காய் ஆப்பிள் போன்ற பழங்கள் வந்து எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பலன் தரும். பேரிச்சை போன்றவற்றை, ஏன்னா இந்த பேரிச்சை மாதுளை அந்த பேரிச்சை இதெல்லாம் எங்க எடுப்பாங்க அப்படின்னா
அனிமிக்கா இருக்கும் பொழுது சரி நீ பேரிச்சம்பழம் சாப்பிடு அப்படிங்கிற ஒரு தப்பான டைரக்ஷன்ஸ்க்கு வந்து போவாங்க. அதிகமான அளவு மாவுச்சத்துள்ள உணவுகளையும் வந்து கிழங்கு வகை உணவுகளையும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், ரொம்ப முக்கியம். செரிமானத்தை தூண்டணும், அதே மாதிரி நமக்கு நார்ச்சத்தும் வேண்டும், கிட்னிக்கும் வேணும் அப்படின்னா ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா வாழைத்தண்டு, வாழைப்பூ. ஸோ அப்ப சிறுநீரக செயலிழப்பு இருப்பவங்க என்ன பண்ணணும்னா வாழைத்தண்டு பொரியல் வாரத்துல 3 நாட்கள் எடுக்கணும், வாழைப்பூ பொரியல் வாரத்துல 3 நாட்கள் எடுக்கணும். இந்த வாழைத்தண்டு பொரியல் கூட எடுத்துருவோம். இந்த வாழைத்தண்டு சாறு குடிக்கலாமா அப்படின்னா அப்படியெல்லாம் வேண்டாம். நான் அது வந்து அதிகமா சிறுநீரை பெருக்கி வெளியே தள்ளினாலும் அது நல்லது கிடையாது. அதனால வாழைத்தண்டு பொரியலா எடுக்கணும். அடுத்து வாழைப்பூன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் நீங்க வாழைப்பூ சொன்னீங்க, நான் டெய்லி வாழைப்பூ சாப்பிட்டேன், எப்படி சாப்பிட்டீங்கன்னா வாழைப்பூ வடை சாப்பிட்டேன் அப்படின்வாங்க. அது பிரயோஜனம் கிடையாது, நமக்கு கெடுதலை தான் வந்து உண்டு பண்ணும். அதே மாதிரி வாழைப்பூ பொரியல் பண்ணும்பொழுது நிறைய பேர் கடலை பருப்பு போட்டு அப்படி எல்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம நார்மலா வாழைப்பூவை இட்லி சட்டியில நம்ம என்ன செய்யணும், ஸ்டீம் பண்ணிட்டு அதை பொரியல் பண்ணி சின்ன வெங்காயம், கடுகு, பூண்டு சேர்த்து அந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிடணும். ஸோ வாழைத்தண்டு பொரியல், வாழைப்பூ பொரியல் ரொம்ப முக்கியம். அடுத்து மோர் எடுக்கணும், கட் பாக்டீரியாவுக்கு ரொம்ப நல்லது, அது எடுத்துதான் ஆகணும். ஸோ கால்சியமும் ஆரோக்கியமான விதத்துல வந்து எடுக்கும். ஏன்னா இந்த கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு இந்த கால்சியம் நம்ம சப்ளிமெண்டா எடுத்தாலும் பிரச்சனையா வரும், கால்சியமும் தேவை. ஸோ அதை வந்து மோரா எடுக்கணும், ரொம்ப நல்ல பலன் தரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டயட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இந்த சின்ன சின்ன ரெமடிஸை மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல எடுத்தாங்க அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர்ல ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க, 60ல இருந்து 90 வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம வெளியே வந்துடலாம் மருத்துவரினோட ஆலோசனையின் பேர்லயும் மருந்துகளையும். 60க்கு கீழே இருக்கிறீங்கன்னா எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க, ஒரு 25-30 இருந்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 60க்கு வர ட்ரை பண்ணணும். ஆனா என்ன வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னா நிறைய ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் கூட பாத்தீங்கன்னா +2 படிக்கிற பசங்க எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க இஜிஎஃப் வெறும் 8, 9 அப்படின்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் 20க்கு வரணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஃபுல்லா ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ மெயின்டைன் பண்ண முடியும். இது வயதானவர்கள்னா மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ குழந்தைகள் 16-17 வயசுல இருக்க குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நவீனமா எந்த சிகிச்சை வந்து ஒரு பெர்மனண்டா தருமோ டயாலிசிஸ் தராது. ஸோ அது வரைக்கும் இந்த மருந்துகளை எடுத்துட்டு நம்ம ப்ராப்பர் ப்ரொசீஜர்ல போனோம் அப்படின்னா லைஃபை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதற்கு நல்லா ப்ராப்பரான அப்ரோச் தான் முக்கியமே தவிர எந்த ஸ்டேஜ்னு ஃபர்ஸ்ட் மருத்துவர்கள் உங்களுக்கு விளக்கம் தரணும். அது எந்த லெவல்ல நம்ம பாசிபிளா வெளியே கொண்டு வர முடியும்னு பார்த்து பண்ணோம் அப்படின்னா நம்ம உயிரையும் நம்ம கிட்னியையும் நம்ம பாதுகாத்துக்கலாம். நன்றி.